ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவே. நாம் என்ன சொல்கிறோம்? அவனுக்கு கற்பூர ஞானம், கற்பூர புத்தி அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட கூறிய அறிவாற்றலுக்கு தேவையான ஒன்று இந்த ஓசோன் என்னும் அற்புதமான பிராணசக்திகளை இந்த பரவெளியில் நிறைந்திருக்கும் இறையாற்றல் உள்ள திருவம்பாவை பாசுரங்களுக்கு அதிகமாக உண்டு. ஆகவே இந்த மார்கழி மாதம் மட்டும் இல்லாமல் ஆண்டு முழுவதும் இந்த இறை பாசுரங்களை ஓதுவதையே அதைத்தான் பெரியவர்கள் மகான்கள் பாவை நோன்பாய் ஆட்டும் அந்த மாதிரி செய்யும் பூஜை பரிபக்குவத்தை எல்லோரும் பெற வேண்டும். நட்சத்திர தியானம் என்கின்றது ஒன்று. நட்சத்திர தரிசனம் முடிஞ்சவரை நட்சத்திரத்துடன் தரிசனம் செய்து ஜாக்கிரதையாக திரு அண்ணாமலையாரை ஒரு சேர்ந்து நோக்கி தரிசித்தபடியே கிரிவலம் வருவது மிக மிக விசேஷம். இன்று அதாவது 16 பிப்ரவரி 2024 சப்தரிஷி மண்டலத்தை வானில் தரிசனம் பண்ணுவது, பார்ப்பது, காணுவது நம் குலத்தை தெய்வீக பாதையில் வழியை அப்படியே திசை திருப்பி நமது குலகுருமார்களை தரிசிக்கும் வழியையும் கொடுப்பார்கள். சப்தரிஷி காயத்ரி சொல்லி கிரிவலம் வந்தால் விசேஷம். அது என்ன சப்தரிஷி காயத்ரி? எல்லோரும் குறித்து கொள்ளுங்கள். 1. ஓம் யோக கூர்மாய வித்மகே. ஓம் யோக கூர்மாய வித்மகே தர்ஷன புருஷ தேவாய தீமகி. தர்ஷன புருஷ தேவாய தீமகி தன்னோ சப்தரிஷி மண்டல பிரச்சோதயாத். தன்னோ சப்தரிஷி மண்டல பிரச்சோதயாத். 2. சர்வசாஸ்திராய வித்மகே. சர்வசாஸ்திராய வித்மகே ஆத்மயோகாய தீமகி தன்னோ காஷ்யப ரிஷி பிரச்சோதயாத். தன்னோ காஷ்யப ரிஷி பிரச்சோதயாத். 3. ஓம் மகாதேவி ச வித்மகே காஷ்யப பத்னி ச தீமகி தன்னோ அதிதி பிரச்சோதயாத். ஓம் மகாதேவி ச வித்மகே காஷ்யப பத்னி ச தீமகி தன்னோ அதிதி பிரச்சோதயாத். 4. ஓம் சத்கர்ம பலதாய வித்மகே சதாக்னிஹோத்ராய தீமகி தன்னோ அத்ரி பிரச்சோதயாத். ஓம் சத்கர்ம பலதாய வித்மகே சதாக்னிஹோத்ராய தீமகி தன்னோ அத்ரி பிரச்சோதயாத். அடுத்தது ஓம் வேதாத்மன்யை ச வித்மகே. ஓம் வேதாத்மன்யை ச வித்மகே அத்ரி பத்னி ச தீமகி தன்னோ அனுசுயா பிரச்சோதயாத். தன்னோ அனுசுயா பிரச்சோதயாத். அடுத்தது ஓம் தபோரூடாய வித்மகே. ஓம் தபோரூடாய வித்மகே சத்யதர்மாய தீமகி தன்னோ பரத்வாஜ ரிஷி பிரச்சோதயாத். ஓம் தபோரூடாய வித்மகே சத்யதர்மாய தீமகி தன்னோ பரத்வாஜ ரிஷி பிரச்சோதயாத். ஓம் அடுத்தது ஓம் மகாசக்தி ச வித்மகே. ஓம் மகாசக்தி ச வித்மகே பரத்வாஜ பத்னி ச தீமகி பரத்வாஜ பத்னி ச தீமகி தன்னோ சுசீலை பிரச்சோதயாத். தன்னோ சுசீலை பிரச்சோதயாத். அதாவது பரத்வாஜ மகரிஷனுடைய தர்ம பத்னிக்கு பேர் சுசீலை. அடுத்தது ஓம் தனுர்தராய வித்மகே. ஓம் தனுர்தராய வித்மகே ஜடாஜுடாய தீமகி தன்னோ ஸ்ரீ விஸ்வாமித்ர ரிஷி பிரச்சோதயாத். ஓம் தனுர்தராய வித்மகே ஜடாஜுடாய தீமகி தன்னோ விஸ்வாமித்ர ரிஷி பிரச்சோதயாத். அடுத்தது ஓம் மகாதேவி ச வித்மகே விஸ்வாமித்ர பத்னி ச தீமகி தன்னோ குமுதவதி பிரச்சோதயாத். ஓம் மகாதேவி ச வித்மகே விஸ்வாமித்ர பத்னி ச தீமகி தன்னோ குமுதவதி பிரச்சோதயாத். அடுத்தது ஓம் மகாயோகாய வித்மகே சர்வபாவனாய தீமகி தன்னோ கௌதம ரிஷி பிரச்சோதயாத். ஓம் மகாயோகாய வித்மகே சர்வபாவனாய தீமகி தன்னோ கௌதம ரிஷி பிரச்சோதயாத். ஓம் மகாசக்தி ச வித்மகே கௌதம பத்னி ச தீமகி தன்னோ அகல்யா பிரச்சோதயாத். ஓம் மகாசக்தி ச வித்மகே கௌதம பத்னி ச தீமகி தன்னோ அகல்யா பிரச்சோதயாத். ஓம் அடுத்தது ஓம் ரிஷி சிரேஷ்டாய வித்மகே
अक्षसूत्राय धीमहि तन्नो जमदग्नि ऋषि प्रचोदयात्। ओम ऋषिश्रेष्ठाय विद्महे अक्षसूत्राय धीमहि तन्नो जमदग्नि ऋषि प्रचोदयात्। ओम आदिशक्ति च विद्महे जमदग्निपत्नी च धीमहि तन्नो रेणुका प्रचोदयात्। ओम आदिशक्ति च विद्महे जमदग्निपत्नी च धीमहि तन्नो रेणुका प्रचोदयात्। ओम वेदांतकाय विद्महे ब्रह्मसदराय धीमहि ब्रह्मकदाय धीमहि तन्नो वसिष्ठ प्रचोदयात्। ओम वेदांतकाय विद्महे ब्रह्मकदाय धीमहि तन्नो वसिष्ठ ऋषि प्रचोदयात्। ओम ज्ञानात्मिकाय च विद्महे वसिष्ठपत्नी च धीमहि तन्नो अरुन्धति प्रचोदयात्। ओम ज्ञानात्मिकाय च विद्महे वसिष्ठपत्नी च धीमहि तन्नो अरुन्धति प्रचोदयात्. இதில் நாம் என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம்? முதல்ல அந்த குரு, அந்த மகரிஷி, அவருடைய காயத்ரி, அதன் பிறகு வருகின்றது அவருடைய சகதர்மணி பத்னியினர், அதாவது மனைவின்னு சொல்லக்கூடாது, சகதர்மணி, அவங்களுடைய ரிஷி பத்னி, ரிஷியினுடைய காயத்ரி, ரிஷி பத்னி காயத்ரி, இது சேர்ந்து சொல்லும் பொழுது, அதுவும் இந்த தீர்த்த கண்டியை வைத்து வீட்டிலே நீங்கள் ஓதும் பொழுது வீட்டில் உள்ள சகலவிதமான கெட்ட சக்திகள், சொல்லுவோம்ல, 1000 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே வெளியில் போகும். ஆகா, நமக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது. எத்தனையோ பேருக்கு மன வருத்தம், என்ன செஞ்சும் ரொம்ப கஷ்டம். ஆனால் சொல்லுவாங்களே, கடைசியில் வீட்டை தண்ணி தெளித்து அலம்பு, அவன் தலையில் தண்ணி தெளி, இந்த தீர்த்த கண்டியில் அது மாதிரி வச்சு பூஜை பண்ணும்பொழுது அந்த தீர்த்த தேவதைகள் சில பேருக்கு கண்ணுக்கே தெரியும். அதில் லைட்டாக அந்த மாவில் அந்த தர்பையெல்லாம் ஆடும். இது காற்றுல ஆடுதுன்னு நினைக்காதீங்க, அவர்கள் கண்ணுக்கும் தெரிவார்கள் சிலருக்கு. இப்படி திருமணமான புது தம்பதிகள் இந்த தீர்த்த கண்டியை கண்டிப்பாக உங்களுடைய பொக்கிஷமாக வீட்டில் வாங்கி வைத்து, அதாவது இப்போதெல்லாம் வசிட்டர் அருந்ததி பார்ப்பதும் இல்லை, அம்மை மிதிப்பதும் இல்லை. அது செய்தாலும் முறையாக செய்வதில்லை. ஆனால் வானமண்டலத்தை, சப்தரிஷி மண்டலத்தை, துருவ நட்சத்திரத்தை பார்த்தார்களா? கண்டிப்பாக இல்லை. சரி, பார்த்து என்ன சொன்னார்கள்? அதோ பார் வசிஷ்டர், அதோ பார் அருந்ததி, அதோ பார் சப்தரிஷி மண்டலம். நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்து அவங்க செய்யும் பொழுது 7 தலைமுறையில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்க வேண்டியதோ அத்தனையும் சொல்லி கொடுத்தவர்களுக்கும் உண்டு, கேட்டவர்களுக்கும் உண்டு, அதுக்கு உதவியவர்களுக்கும் உண்டு. ஆனால் நீங்களும் சொல்லிக் கொடுங்கள். திருமணம் ஆக வேண்டிய புது தம்பதியினர் இதை இப்பொழுதே அதை பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். ப்ராக்டிஸ் செய்து கொண்டு, பாராயணம் செய்து கொண்டு. ஜாதி மதம் கிடையாது. நட்சத்திரத்துக்கு ஜாதி உண்டோ? கிடையாது. சூரியனுக்கு உண்டோ? கிடையாது. சந்திரனுக்கு உண்டோ? கிடையாது. இன்ன மதம் இன்ன குலம் கிடையவே கிடையாது. இப்படி எல்லோரும் வானத்தை தரிசிக்கும் போது நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அது ஒரு நிலை. மனிதனுக்குள்ள பிராணே பிரம்மே திவ்ய ஜானாது, அதாவது இந்த பிராணனுக்கு, இந்த ஜீவனுக்கு, அதாவது சொல்லுமே, இதெல்லாம் ஒரு இடத்துல இந்த ஜீவனாது, ஜீவாத்மா, இந்த நம்மளுடைய வாழ்கின்ற ஜீவாத்மா கடைசியில் உயிர் விடும்போது எங்கே போய் நிற்கும்? பரமாத்மா கிட்ட தான் போய் நிற்கும். இந்த ஜீவன் முடியும் போது எங்கே செய்யணும்? பரமாத்மாட்ட தான் நிற்கணும். இந்த தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி தப்பான முறையில் இறப்பை நோக்குவதெல்லாம் அவர்களை போய் அடைய முடியாது. அதுதான் ஆவி என்று சொல்வார்கள். அதுதான் பெரும் பாவம். 7 தலைமுறை, எத்தனை கோடி ஜென்மம், எத்தனை யுகம் வந்தாலும் அவர்கள் கரையேற்றம் என்பது கிடையாது. அதனால் தற்கொலை என்பதை நினைத்து கூட பார்க்கக்கூடாது. வந்தால் மனோரா என்கின்ற அதிராம்பட்டினம் அருகில் உள்ள பழங்கால கலங்கரை விளக்கத்தை தரிசித்து நீங்கள் மனதை திடமாக்கி கொள்ளுங்கள். ஏன் செய்து கொள்ள வேண்டும்? இதை யார் கொடுத்தார்? அப்படி நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இந்த சந்தோஷத்தையே தருகின்ற நாள் ரத சப்தமி நாளை. இன்றிலிருந்து இதை சொல்லி ரிஷியையும் ரிஷி பத்னியையும் தீர்த்த கண்டியிலே தீர்த்தத்தை நிரப்பி வைத்து நல்ல 7 விளக்குகளை ஏற்றி வைத்து, சுற்றி வர ஏன் 27 விளக்குகளை கூட ஏற்றி வைக்கலாம்.
அதை ஒளியில் வைத்து தினமும் உங்கள் வீட்டிலே கலச பூஜை சின்ன கணபதி ஹோமம் பண்ணுங்க. அஸ்வமேத யாகம் பண்ணால் என்ன பலனோ அதை போல் லட்சம் கோடி பலன்கள் வீட்டிலே வரும். இதை விட எளிமையானது குறுக்கி குறுக்கி சுருக்கி முழு பலனையும் பெறுவதற்காக தான் நமது வாத்தியார் சொன்னதை திரு அகஸ்திய விஜயம் மூலம் இந்த விஷ்ணுமதி மகா புண்ணிய காலத்திலே லட்சுமி நாராயண சுவாமியினுடைய சன்னதியிலே பலவிதமான தான தர்மங்களை செய்து கோபூஜை அஸ்வபூஜை கஜ பூஜை எல்லாம் செய்து இப்படி கண்டி பூஜையும் செய்து அதே கண்டியை அடியார்களுக்கு கொடுப்பதாக முடிவெடுக்கப்பட்டு விட்டது. அதையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. இதை அடியார்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பது நமது ஆழ்ந்த சிந்தனையினுடைய ஒரு நோக்கம். எல்லோரும் பெற்று பயன்பெற வேண்டும். கிடைக்கவில்லை நினைக்க வேண்டாம். இப்பொழுது இருக்கின்றது, நீங்கள் வாங்கி சென்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமணமானால் அவர்களுக்கு சொல்லி காட்டுங்கள். ஆக வேண்டியவர்களுக்கு வைத்துக் கொடுங்கள். இதோட புண்ணியம் சொல்லியும் ஆளாதது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய ஒரு ஆளாக மாற்றலாம்.